ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆரம்பிக்கிறதுக்கு இந்த எஃப்ஜேவும் ஆதரையும் திட்டம் போட்டு விஜய் பாடுவதற்கு எதிராக செயல்பட்டு கடைசியில் எல்லோரும் வச்சு செஞ்சு விட்டாங்க. விஜய் பாடலாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அதாவது 11வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கானாவனை சூப்பராக அதிரடியாக மாசா வின் பண்ணி கமருதனோட உதவியோட மாசா வின் பண்ணி அவர் தான் வீட்டு தலைவர் வந்திருக்காரு. ஸோ ஆதரி ஜஸ்ட் மிஸ்ன்னு நினைக்கிறேன். ஆதரியோ 6 சம்திங் சரிங்களா. இப்போ என்ன ஆதரி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடிஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு. எப்படி நான் நாமினேஷன்ஸில் வருவேன், இந்த வாரம் நான் காலி அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சால் சரி. ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் இப்போ ஒரு 7:30 ஆரம்பித்த பாருங்கள், செம்ம கண்டாயிடுச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன்னு தெரியலையே, இருந்தாலும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தொடர்ச்சி வீடியோ சொல்கிறேன், அதனால் சொன்னா இல்லைன்னு தெரியல. சரி, நீங்கள் பண்ணுவீங்க, நான் நம்புறேன். ரைட். இப்போ என்னென்னா எல்லா டீமும் தனித்தனியாக பிரிச்சிட்டார். நம்ம கானாவனை சூப்பராக க்ளீனிங்க்கு வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி அண்டு சாண்ட்ரா. கிச்சன் டீமில் சூப்பராக அரோரா தூக்கி போட்டார், சுபிக்ஷா தூக்கி போட்டார், திவ்யாவை போட்டார், எஃப்ஜேவை போட்டாப்பில் நல்லா நறுக்குன்னு ஒரு 5 பேர் போட்டார். பாத்ரூம் க்ளீனிங்கில் வந்து நம்ம கமருதீன் அண்ட் விக்ரம். வெசல் வாஷிங்கில் வந்துட்டு நம்ம கனி, அதுக்கப்புறம் யார் இவர் நம்ம சபரி. சூப்பராக பிரிச்சுட்டாங்க. இப்போது இந்த மேட்டர்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் நார்மலாக வந்து அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்கிற இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். பிக் பாஸும் சொல்கிறாரு க்ளீனாக இருக்கணும், நான் அப்பப்போ கண்காணிப்பேன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இது எப்பயுமே சொல்கிற விஷயந்தான். உடனே என்ன பண்ணுறாங்க, இதில் வந்துட்டு ஃப்ளோர் க்ளீனிங்க்கு வெறும் 2 பேர் தான் இருக்கிறனால இந்த பக்கம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் சொல்கிறாங்க. யார், சபரியும் அமித்தும் நினைக்கிறேன் சரிங்களா, சொல்கிறாங்க. இப்போ ஆதரி ஃபஸ்ட்டு எஃப்ஜே தான் ஆரம்பித்தார். எஃப்ஜே என்ன சொல்கிறாரு, அவங்க அங்கே ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணுறாங்களே, அப்போ இங்கே வந்துட்டு இந்த டேபிள் அந்த கிச்சன் இருக்கிற ரவுண்டு அதை வந்து அவங்க தான் க்ளீன் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். அப்போ நாங்கள் ஏன் பண்ணணும், எங்களுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, அந்த கிச்சனில் இருக்கவங்களே பண்ணிடலாமே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கட் பண்ணுறதுலேயும் எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணுன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாங்கள் எதுக்கு இங்கே பண்ண எனக்கு நாங்கள் 2 பேருமே வந்து இவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம், கிச்சனில் இருக்கும்போது நான் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்களே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஒரு வாக்குவாதம் போது அப்புறம் கானாவனத்தை சொல்கிறாரு, இல்லை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றார் விஜய் பார்வதிக்கிட்ட. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணலை, அவங்களே இது பண்ணிடலாமே, சரி நாங்கள் வேணால் வந்துட்டு நைட்டு ஒரு வாட்டி பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஆதரி என்ன பண்ணுறாங்க, ஆஹா நைட்டு பண்ணுறது ஒத்துக்கிட்டு இப்போ பிரச்சனை முடியுதுன்ட்டு அதையும் இப்படி நைட்டு மட்டும் பண்ணுவீங்க, அப்படிலாம் கிடையாது, நைட்டு மட்டும் பண்ணாமல் எப்போல்லாம் சாப்பிட்டு அவங்க இது பண்ணுறாங்க அப்பப்போ பண்ணணுமா. இது எப்படி பண்ண முடியும், இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்காங்களா? ஏன்னா விஜய் பார்வதி அங்கே ஃப்ளோர் க்ளீனிங்கில் இருக்கிற காரணத்தினால அப்பப்போ பண்ணணுமா. ஏங்க இது என்னங்க, இது அப்பப்போ சாப்பிட்றவங்க அங்கங்கே போடும்போது அப்பப்போ நீங்களே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணிடலாமே, அதனால் ஏன் பண்ணணும், ஒரு நாள் நைட்டு டெய்லியும் பண்ணுறோம், வீடு ஃபுல்லாகவும் பண்ணுறோன்னு சொல்கிறோமே அப்படின்னு சொன்னாங்க. இதில் அரோரா ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிட்டாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து ஃப்ளோர் க்ளீனிங் இருக்கும்போது ஒரு நாளுக்கு ஒரு இடத்த மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க, டெய்லி எதையுமே பண்ணலை. அதை வந்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம்ல, அப்போ மீதி நேரம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுல, அந்த டைமில் வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ இதை வந்துட்டு இவங்களுக்கு தெரியாது இந்த விஷயம், இவங்க பண்ண விஷயம் இவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுங்கள், டெய்லி வந்து எல்லா இடத்துக்கும் பெருக்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சரி நைட்டு மட்டும் பண்ணுறேன்னு சொன்னோன்னே ஆதரி என்ன பண்ணுறாங்க, அப்போ ஒன்று சொல்கிறேன் தலை, இவங்க வந்துட்டு இப்போ அரோரா ஒரு ஐடியா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுற போகிறாங்க. அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட் பண்ணோம், இல்லைனா நாங்கள் கேள்வி கேட்போமா, ஏன்னா இப்போ டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இதில் இன்னும் கொடுமை, நான் பெருசாக சபரியும் அதுக்கப்புறம் அமித்தும் நாங்கள் வந்துட்டு காலையிலையும் மதியானத்துக்கும் க்ளீன் பண்ணுறோம், அது ஒரு பெரிய வேலையில் நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னால் எஃப்ஜே சண்டைக்கு வர்றாரு, அப்போ எல்லாத்தையும் நீ பண்ணு அப்படின்றாரு. அப்போ நாங்கள் வந்து 3 வேலைக்கு போது ஒரு வேலை சமைக்கட்டுமான்னு கேட்குறாரு. இன்னும் இதெல்லாம் பதிலா, இதெல்லாம் கேள்வியா, டென்ஷனாக வர்றாரு. கானாவனத்தை கேட்குறாரு. சரி நான் ஒன்று கேட்குறேன், அவர் சொல்கிறார் விஜய் பார்வதிக்கும் அமித்துக்கும் சபரிக்கும் தான் அது நடுவில் நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் எதுக்கு நடுவில் உள்ள வரீங்க, இது அவங்கள பர்சன்னா நாங்கள் உள்ளே வருவோம். என்ன அது பயங்கரமாக அவர் செம்ம தாண்டி ஏற்றிட்டாங்க, அவர் மண்டி பிச்சுக்கிறாரு. ஆனால் இதில் என்ன கொடுமைனா விஜய் பார்வதி அதட்டுறாரே தவிர இந்த பக்கம் கேட்கவே மாட்டார். ஒரு கட்டத்தில் வந்து அரோரா வந்துட்டு விஜய் பார்வதியை பேசிகிட்டு இருக்காங்க, விஜய் பார்வதி கையை கட்டி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. வினோத் என்ன பண்ணுறாரு, விஜய் பார்வதி சும்மா இருக்க மாட்டிங்களா விஜய் பார்வதின்றாரு. அவங்க பேசிகிட்டு இருந்த அரோராட என்ன ஏன்டா சொல்கிறா அப்படின்னா, நான் சொல்கிறது நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்கன்றாரு. என்னென்னா அந்த பக்கம் வேண்டாம், அங்கே வந்து பகைச்சிக்கிட்டால் பிரச்சனை அப்படின்னு அவர் தெரியும், அதனால் தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி இந்த பொண்ணையும் கலாச்சிட்ருக்கார். என்னதான் சொல்கிறது, கடைசியில் வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அமித்தும் சபரியும் சொன்னதுக்கப்புறம் கமருதீன்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு கொடுமை வேறு, நாங்கள் கூட வந்துட்டு கமருதீன் வந்து பாத்ரூம் க்ளீனிங் எங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு வேளை வந்துட்டு நாங்கள் அந்த ஃப்ளோரில் வந்துட்டு அந்த லிவிங் ஏரியா நாங்கள் க்ளீன் பண்ண சொன்னோன்னு அதுக்கு சண்டைக்கு வராங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க, அப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்களாம்.
அதான் அவங்க பேசிக்க போகிறாங்க, நீங்கள் எதுக்குள்ளே வரீங்கன்னு திரும்ப கண்ணன் வினோத் கேட்டார். பா இந்த எஃப்ஜேவும் ஆதரவு இருக்காங்க பாருங்க, அதுவும் அரோரா இருக்குது பாருங்க, ஐயோப்பா ரொம்ப மோசம். திவ்யா கூட சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. சுபிக்ஷா நடுவில் அப்பப்போ லைட்டாக ஸ்வாக ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஆக மொத்தத்தில் எப்படியோ வந்து சுபம் முடிஞ்சது. தேவையில்லாத பிரச்சனை. எப்படி தான் கான வினோத் இதை வந்து இது பண்ண போகிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, என்ன அவங்க தப்பு பண்ணாலும் விஜய் பாரதி அவர் அட்டாக் பண்ண போகிறான்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போதோ. ஆனால் கான வினோத் நல்லா போயிட்டுருக்காரு. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.